ஏஎல்பி முறைப்படி நீங்க லக்னம்லாம் நகரும் அப்படின்லாம் சொல்றீங்க. அப்பனா சந்திராஷ்டமம் அதெல்லாம் ஏஎல்பி முறைப்படி பலிக்காதுன்னு சொல்றீங்களா? நாங்களும் பாருங்கன்னு தான் சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம்னா நாளைக்கு பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அடுத்த ஒரு நாள் இல்லை அடுத்த 2 நாள் கழிச்சு பாருங்கள். அதை விட கூடுதலாக ஒரு பிரச்சனை வரும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு சந்திராஷ்டம் பார்த்துட்டா சின்னதாக நீங்கள் ஒரு சின்னதாக கையிலே காலையிலே அடிபட்டு போச்சு, டோரில் வச்சு நசுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். அது அடுத்த நாள் 2 நாளைக்கு அடுத்த 2 நாள் கழிச்சு நீங்கள் கீழே வழுக்கிட்டு விழுந்தீங்க. அதை நீங்கள் மறந்துட்டீங்க. சந்திராஷ்டம் இருக்கான்னு இருக்குது. இன்றைக்கி ராசிக்கு 8வது வீட்டில் சந்திரன் போணுச்சுன்னா அது நல்லா இருக்கான்னு நல்லா இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பிறந்தன்னைக்கு பார்க்குறோம். பிறந்தன்னைக்கு சந்திரனுக்கு 8ல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பொதுவான கணக்கில் தான் சந்திராஷ்டம் பார்க்குறோம். அப்போ காலண்டரில் இன்னைக்கு சந்திராஷ்டமம் போடுறதெல்லாம் பொதுவானதான். அது உங்களுக்கானது கிடையாது. இன்றைக்கி எங்கே இருக்கோ உங்களுக்கு நடத்தக்கூடிய நட்சத்திரத்துக்கு சந்திரன் எங்கே இருக்கோ அதுதான் உங்களுக்கு நாங்கள் சந்திராஷ்டமம். அவங்க எல்லாருமே பொதுவாக சந்திரனுக்கு 8வது வீடு அப்படின்னு பொதுவாக பார்ப்பாங்க. 6, 8 சம்மந்தப்பட்டுச்சுனாலே ஒரு பாதிப்பு இருக்கும். நாங்கள் சின்ன அச்சய ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தனிப்பட்ட பலனாக பார்க்கும்போது கொஞ்சம் கூடுதலாக தான் பார்க்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, சின்னதாக ஒரு நிகழ்வு நடந்துடுது, அதை அவங்க பெருசாக எடுத்துக்கிறாங்க. எல்லோரும் சந்திராஷ்டமம் நடந்துட்டு தான் இருக்குது டெய்லி. ஆனால் அடுத்த 2 நாள் கழிச்சு அதோட பெரிய பிரச்சனை இருக்குது. மொதல் நாள் பார்த்தீங்கன்னா சின்னதாக மேனேஜர் திட்டி விட்டார், நீங்கள் எனக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அடுத்த 2 நாளுக்கு போட்டு எம்டி திட்டுறாரு. மேனேஜர் திட்டினது சரியா இல்லை எம்டி திட்டினது சரியா? நீங்கள் சந்திராஷ்டமம் மேனேஜர் திட்டினது கரெக்டாக எடுத்துட்டீங்களே, அப்போ ஏன் 2 நாள் கழிச்சு ஏன் உங்கள் எம்டி திட்டினாரு? நீ வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லி திட்டினாரு. இப்போ நீங்கள் என்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருதோ அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள். அதை விட கொஞ்சம் கூடுதலான கஷ்டங்களாக இருக்கும். இது டெய்லி ரொட்டீன் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது கெட்டது இருக்க தான் செய்யும். அதுக்காக உடனே எல்லா நாளும் நல்லா இருக்கும், எல்லா நாளும் கஷ்டமாகவும் இருக்காது.